இதுல என்ன நடந்திருக்குன்னா இப்ப அண்ணா பார்வை சரியா இல்லைன்றதால 2 பொம்பளை பிள்ளை எனக்கு பக்கத்துல இருந்தவே மட்டக்களப்பு குடிப்பு பிள்ளையா இல்லாடி என்று தங்க மோதிரம் இல்லை அப்படியான ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் இவர் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட வச்சு தற்போதைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ஜனாதிபதி அவர்கள் 2 பாதியம் ஒட்டினபடி சாப்பிடும் கொண்டு வந்தேன். எனக்கு எந்த விதமான உணர்வு இல்லை. யாழ்ப்பாணம் காம்புக்கெல்லாம் சாமான் போடுறது தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் நீண்ட காலமாக நீடித்து வருகிற ஒரு சிக்கல் இந்த அண்ணாவுக்கும் நடந்திருக்குது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். தயவு செய்து முழுமையாக பார்த்து உங்களுடைய நண்பர்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏனெண்டா இது இவருக்கு மட்டும் நடக்கையில் எனக்கு தெரிந்து மட்டுமே இவர் 4வது. ஏற்கனவே 3 பேருக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எனவே இந்த அண்ணாவுக்கு என்ன நடந்திருக்குன்றது அந்த அண்ணாவோட கேட்டறிந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? எனக்கு கணவதி பிள்ளை ஜெயன். எனக்கு நான் சிறுப்பிட்டதற்கு நீர்வேலி, யாழ்ப்பாணம். சரி, உங்களுக்கு எவ்வளோ காலமாக பார்வை? இது எனக்கு பிறவியிலேருந்தே இருக்கு. நீங்கள் பேருந்தில் ஏறினதுல இருந்து இறங்கும் வரைக்குமாக என்ன நடந்ததுன்றது சொல்லுங்க. எனது மனைவியின் இடம் புதுக்குடிப்பு பிள்ளையாவலடி, மட்டக்களப்பு புதுக்குடிப்பு பிள்ளையாவலடி. அப்போ அதே ஊடாக அப்போ வளமையாக போய் வாரது. பஸ் ஓட்டுநருக்கும் தெரியும், நடத்துனருக்கும் என்ன வளமையாகவே எல்லாருக்குமே தெரியும். அண்ணளவு எத்தனை ஆண்டா இப்படி போய் வாரீங்க? 3 வருடங்களாக நான் பயணம் சென்று கொண்டு இருக்கிறேன். எந்த விதமான ஒரு பாதிப்பும் எனக்கு நேரடையில். பயணிகளாலேயோ அல்லது கண்டக்டர் மாதிரிலையோ அவையால எந்த விதமான நேரம் இது இடையூறு வரையில. இது கடந்த அந்த 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி 2ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை. சரி, நான் இந்த 10:45 புறப்படுற பஸ்ஸில் அக்கரைப்பற்று யாழ்ப்பாணம் புறப்படுற பஸ்ஸில், அதாவது பகல் வேளையில அப்போ ஏறி இருந்த போது 2 பொம்பளை பிள்ளை எனக்கு பக்கத்தில் இருந்தவே அவையே பைபோஸாக அவையை எழுப்பி விட்டு ஒரு நபர் வந்து, ஒரு ஆண் நபர் வந்து, தனக்கு 57 வயசு, தான் யாழ்ப்பாணம் காம்புக்கெல்லாம் சாமான் போடுறது தான், அரிசி போடுறது தான், தன்னிடம் லொரி இருக்கு, நீங்கள் உங்களுக்கு தேவையாண்ட எனது விசிட்டிங் கார்டு தாரன், என்னோட தொடர்பு கொள்ளுங்கோ என்று சொல்லி சொன்னார். அப்போ நான் ஆரியம்பாதியில் ரங்க போகிறேன். நீங்கள் புதுக்குடியிருப்பு தானே, அப்போ நான் ஆரியம்பாதியில் ரங்கும் போது நீங்கள் உங்கள் மனைவியை கூப்பிடுங்கள் என்று சொன்னார். இப்போ எந்த ஆரண்டாலும் ஒரு இடத்தை கேட்கல, ஆண் சரி பெண் சரி, அது அந்த வேற்றுமை இல்லாமல் கொண்டே காட்டுவினேன். இந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது, இந்த இடத்துல மலசில கூடம் இருக்குன்ட்டு அப்படி அந்த ஒரு இதுக்கு செய்வினேன். அந்த ஆண் பெண்ணண்டு இல்லை கொண்டே காட்டிட்டு என்னுடைய அலுவல் முடியாத கூட்டியாந்து பஸ்ஸில் ஏற்றியே விடுவினேன். அது இது 3 வருடங்களாக நடக்கிற விஷயம். அந்த வேளையில் எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை. அப்போ அதே வேளையில் வவுனியாவில் நிறுத்தப்பட்டிருந்த போதும் அவர் வவுனியாவில் ரங்கையில் அந்த வாசில் என்னோட வந்து கொண்டிருந்தவர். அவர் ரங்கையில் மருதங்கடவலை ஒரு இடம் ஒன்று இருக்குத்தானே, அந்த இடத்துல பாத்ரூம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் வீதி, அதாவது பொல்லனறுவை ஊடாக போகும்போது அந்த இடம் பெரும் என்ன. ஆமாம், அதில் ரங்கி தான் சொன்னார். பாருங்க, பவுனியான ரங்கையில் இதில் ரங்கினா தான் பாத்ரூம் போட்டுட்டு போய் வந்துடலாம் என்று சொல்லி இறங்கினார். அப்போ நான் இறங்கி என்னுடைய அலுவலக முடிய, அவர் தன்னுடைய அலுவலக முடிய பேருந்தும் கை பிடிச்சபடி வந்து, அவர் தான் உங்களை சிறுநீர் கழிக்கிறது கூட்டிக்கொண்டு போய் பேருந்து மட்டும் திருப்ப கூட்டி வந்துருக்குறோம். பேருந்துல பக்குவம் இந்த சித்தா இருந்த நீங்கள் அந்த சீட்ல இருங்கோ, பிடிச்சு போங்கோ, கவனமா போங்கோ எல்லாம் சொல்லி சொன்னேன். தன்னுடைய பேர் கமல் என்று சொன்னவர். குறிப்பா கேட்கணும், இப்ப கூடுதலா பார்வை இழந்தவர்களுக்கான இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கும். நீங்க இருந்ததுங்க? அதாவது வந்து நாங்கள் எத்தனையாவது இருக்கையில வாகனம் அரச பேருந்தொண்டா நாங்கள் முதலாவது படி வைக்கல 2வது சீட்டு அந்த வளமையாக எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அது டிரைவரும் கண்டக்டரும் எங்களுக்கு அது யார் இருந்தாலும் அவருக்கு இவைக்குரிய சீட்டை நீங்க விட்டு தரத்தான் வேணுமென்று சொல்லி அப்படியே தெரிவிங்க. சரி சரி, அப்ப நீங்க அதுலதான் இருக்கிறீங்க. அவர் உங்களை அந்த இடத்துல இருந்து பேருந்துல ஏற்றுறார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? இந்த சீட்லயே உள்ள என்ன இருந்திட்டு நான் வடை வாங்கி அந்த வாகனங்கள்ல ரோட்டு வழியில வந்து கொண்டு வந்து கொடுக்குற வடை ஒன்று இருக்கு தானே, வடைகள், அந்த இது எனக்கு விருப்பம். அப்ப அதை வாங்கி நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது எனக்கு முண்டு தாருங்கோ சொல்லி வாங்கி சாப்பிட்டார். அதுக்கு பிறகு
என்னிட்ட பிஸ்கெட் இருக்குது சாப்பிடுவோம் 2 பேரும். அப்போ நான் சொன்னேன், நான் எனக்கு இனிப்பு தூர பயணத்துக்கு விருப்பம் இல்லை. இல்லை அது பிரச்சனை இல்லை, அது இஞ்சி போட்ட பிஸ்கெட் தான் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை. அப்போ என்னுடைய கையில் தந்தார், நீங்களே உடைச்சி தாங்க உண்டு. அப்போ நான் உடைச்சி எடுக்காமல் கொடுக்க அப்போ அந்த வேளையில் அப்புறம் அவர் தன்னுடைய கையால் எடுத்து அப்படி ரெண்டு பாதியம் ஒட்டினபடி சாப்பிடும் கொண்டு வந்தேன். அப்போ நான் இப்போ என்னுடைய வடை வாங்கி சாப்பிட அவருடைய வாங்கி சாப்பிடத்தானே வேணும். அப்போ அந்த வகையில் சாப்பிட்டேன். அப்போ என்ன கைக்குதுன்னு கேட்டேன். அப்போ அது இஞ்சி போட்டது கைக்கும் பிரச்சனை இல்லைண்ட. அது பின்பாடு இப்போ திருப்பியும் அதே பாதியே திருப்பி என்ன ஒன்று வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு எந்த விதமான உணர்வு இல்லை. நாக்கு ஒன்று தலை எல்லாம் குளிர துவங்கி விட்டுது. யாரோடும் ஒருத்தரோடும் கதைக்கலாமா போச்சு. இந்த 3 மணிக்கு முன்பு என்னுடைய துணைவியோடையெல்லாம் கதைச்சி தான் வந்தேன். நான் ரங்கி ஏறிட்டேன். எனக்கிட்ட வந்துட்டு அடிப்பேன் உங்களுக்கு கோல் சொல்லி தான் வந்தேன் நான். அதுக்கு பிறகு எனக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது. என்ற தங்க மோதிரம் இல்லை. இப்போ உங்களோட கையில் இருந்த நகையினுடைய அளவு என்ன பெறுமதி? 3/4 பவுன். ஓ சரி சரி. அது பிற்பாடு நாங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து 10:45 புறப்பட்டா இரவு 7:45 ஆகும். நான் புதுக்குடியிருப்பு போயிடுறாங்க. அதுக்கு பிறகுதான் என்னுடைய மனைவி வந்து வீட்டை கூட்டிக் கொண்டு போவா. சரி. அப்போ அதன் பின்பாடு அவள் வந்து பார்த்தபோது பஸ் விலத்தி போட்டு போது இவா என்ன இதண்டையில் இவாண்ட உறவுக்கார ஒரு ஆளோடான் அவர் அந்த கான்ட்ராக்டரும் டிரைவரும் சரியான முறையில் ஒப்படைச்சிருக்கணும். என்ன அதாவது வந்து இவட உறவுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். ஆனால் அவருக்கு மழை பெய்திருக்கு போல இருக்கு, குளிர் போல, அவைக்கு தெரியல, டிரைவருக்கும் தெரியல, கான்ட்ராக்டருக்கும் தெரியல. எனக்கு அதுக்கு பிறகு என்ன செய்தது போனட்டு இப்போ இந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு அங்கே ஏற்க மாட்டேன்னு போட்டினேன். இப்போ இந்த ஆரியம் பதிக்கு அங்கேயும் அவ சொல்லிச்சினேன் இது பெரிய இடத்துக்கு தான் அனுப்பணும் சொல்லி அங்கே ஆம்புலன்ஸ் மூலமாக இவா கொண்டு போனவா. அது பிற்பாடு எனக்கு இந்த திங்கள் மதியத்துக்கு பிறகுதான் உணர்வு வந்தது. வெள்ளி 3 மணியோட எனக்கு எந்த விதமான இது இல்லை. சனி ஞாயிறு திங்கள் இப்போ 24 மணி நேரம் படி பார்த்தா நீங்க 3 நாளைக்கு பிறகுதான் திங்கள் மதியத்துக்கு பிறகுதான் எனக்கு நான் எங்க இருக்கிறேன்னு இவ கேட்டேன். எங்க ஏன் இங்கே இருக்கிறேன் பாதா சொன்னவா இதுதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ அதுக்கு பிறகுதான் நான் சொன்னது பிஸ்கெட் தந்தவரை அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்தது தெரியாது. அதுக்கு பிறகுதான் கதையை சொன்னேன். இதுல என்ன நடந்திருக்குன்னா இப்ப அண்ணா பார்வை சரியா இல்லைன்றதால அவரை வழிகாட்ட வேணும், வழி வேணும், வழிகாட்ட வேணும். சிறுநீர் கழிக்கிறது கூட்டி கொண்டு வந்து இருத்தி இருக்கிறார் என்ற வரைக்கும் இவருக்கு 100% நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படியான ஒரு நம்பிக்கையை கொடுத்து தான் இவர் அந்த பிஸ்கெட்டை சாப்பிட வச்சு இவருடைய கையில இருந்த 3/4 பவுன் மோதிரத்தை கலாட்டி கொண்டு போயிருக்கிறார். அடுத்தது வேறு ஏதாவது பணம் அப்படி இப்படி ஏதாவது வச்சிருந்தீங்களா? பணம் எல்லாம் இருந்தது, அது எல்லாம் எடுக்கல. பேக் எல்லாம் கிளறித்தான் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் திங்கள்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். என்னடா கொண்டே வச்சுட்டோம். என்னோட ஆஸ்பத்திரியில் என்னோட இருந்ததால அதாவது பார்க்குறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. திங்கள்லாம் பார்த்தா அதெல்லாம் கிளறித்தான் இருக்கு. அதுக்குள்ளே ஒன்றும் போகல, மோதிரம் ஒன்று போய். சரி, இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட நபரா நீங்க இதுல இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளணும்டா பேருந்து சார்ந்த என்ன நடவடிக்கை எடுக்கணும், மக்கள் எப்படி விழிப்பா இருக்கணும்? அதாவது வந்து இப்போதைக்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய தலைவர் ஜனாதிபதி அவர்கள் இதை கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பேருந்துல எல்லா பேருந்திலும் தனியாரோ அல்லது அரச பேருந்தோ அதை எல்லாத்திலும் அந்த கேமரா ஒன்று இருந்திருந்தா இப்படியான ஆட்களுக்கு நாங்கள் ஒரு அந்த ஆரண்டதை அடையாளம் காணலாம். இது போலீஸ் வந்து அவங்க கதைச்சு போட்டு அப்படியே கையை விட்டுடுவாங்க. போலீஸுன்ற இது அப்படித்தான், நாங்கள் போய் தீண்ட கதைப்பாங்க, அப்புறம் அதை தீண்ட மாட்டாங்க, அப்புறம் தீண்ட மாட்டாங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இராணுவம் சரியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் தங்களோட கேம்புக்கு எல்லாம் அரிசி போடுறது தான் மூடை. அப்போ இது உண்மையா பொய்யான்றது தெரியாம கிடக்கு. இல்லை, அவர் எப்படியும் உண்மை சொல்ல மாட்டேன். உங்களை இந்த அளவுக்கு நிலைக்கு தள்ளினவர் வந்தால் உண்மையை சொல்லி இருக்க மாட்டார். அப்போ தன்னிடம் லொரி நிற்கிது. அப்போ நீங்கள் லொரி வச்சுக்கிறேன், நீங்கள் பஸ்ஸில் ஏறி வாரீங்களுக்கு நான் சம்பள டிரைவரை தான் வச்சுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். சரி சரி மக்களே, இதுதான் இதில் இருந்து சொல்ல வர்றது. நீங்கள் யார் உங்களோட வந்து கதைச்சாலும் வார்த்தைகள் அவர்களோட அன்பாக இருங்கோ, அவர்களுக்கு அக்கறை காட்டுங்க. ஆனால்
உணவை வாங்கி சாப்பிட்றத முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது இப்படி பயணங்கள் போகும்போது முடிந்த அளவு உங்களுடைய உடைமையில பெருமதியான இதையும் வச்சு கொள்ளாதீங்கோ. மோதிரத்தை வச்சு கொள்ளாதீங்கோ. அடுத்தது பணம் வச்சு கொள்ளாதீங்கோ. இப்பதான் 1000 வழி இருக்கு பணம் கொடுக்கறதுக்கு. பேருந்து பயணத்துக்கு தேவையான ஒரு 4000 ரூபாய் தேவைன்னா 4500 ரூபாய் வச்சு கொள்ளுங்க. கேட்க மறந்துட்டேன், குறிப்பிட்ட நபர் எந்த இடத்துல ஏறினவர்? யாழ்ப்பாணம் என்னுடையதான் ஏறிட்டார். யாழ்ப்பாணம் பேருந்து, யாழ்ப்பாணம் பேருந்துலே ஏறிட்டார். அரசு பேருந்து, அரசு பேருந்து அக்கரைப்பற்று யாழ்ப்பாணம். சரி சரி, அக்கரைப்பற்று யாழ்ப்பாணம். அப்ப ஏறின உடனே உங்களோட வந்து தொடர்புல இருந்து கொலிச்சுக்கு படிக்க போற பிள்ளைகளை வைபோசா எழுப்பிட்டு தான் தானி இருந்தவர். எனக்கு பிள்ளைகள் எங்க போனது? அதுகள் பின் சீட்டு போட்டு என்னடா அதுகள் கதைச்சு கொண்டு இருந்தவள் என்னோட. அந்த பிள்ளைகள் எந்த கிளிநொச்சிக்கு போனதா? வவுனியாவுக்கு? இல்ல, அவையும் மட்டக்களப்பு தான். மட்டக்களப்புக்கு தான். அவையில் பக்கத்துல இருந்தா பாதுகாப்பா அது நேற்று ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நேற்று அங்க நடந்திருக்கு. அது மாற்றுத்திறனாளி, அதுவும் மாற்றுத்திறனாளி தான். பஸ்ஸுக்கு காத்திருக்க அதுல இருந்து ஒரு ஓட்டோக்காரோட மறைச்சேறி அது அந்த அவர் கொண்டே ஒரு காட்டுல போட்டுட்டு அவர் மாறிட்டார். இப்ப மயக்க நிலையில இருந்து இப்ப அவன் இப்ப பேச்சுல வந்து இருக்கிறான். இதை இப்படியே கடந்து விட்டுட்டு போக முடியாது. உண்மையிலே இது சம்பந்தமான அதிகாரிகளும் அதுபோல இப்போது ஆட்சியிலே இருக்கிற தேசிய மக்கள் சக்தியும் இதுல மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளணும். பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்பங்களை வந்து சந்திக்கிற அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யோசிக்கணும். எனவே யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது எந்த கட்சி உரியவராகவும் இருக்கலாம், வந்து சந்தித்து என்ன நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்குன்றதை கேளுங்க. இப்ப இவருக்கு பார்வை தெரியாது, ஆளை அடையாளம் காட்டுவீங்களான்னு கேட்கறது எவ்வளவு முட்டாள்தனம். அப்படியான மனநிலையில கூட நிறைய பேர் அதிகாரிகள் இருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு வந்து இவர்களோட கதைச்சு என்ன நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்குன்றதை பார்த்து இனி இப்படி நடக்காதவாறு கட்டமைப்பு மாற்றி கொள்ள வேண்டியது தேவை. அண்ணா என்னோட தொடர்பு கொண்டு இதை பதிவு செய்யணும்னு சொன்னார். தன்னுடைய மோதிரம் கிடைக்கணும்ன்றதுக்காக நீங்க பதிவு செய்ய சொன்னீங்களா? இது எனக்கு இந்த மோதிரம் இனி கிடைக்குமோ கிடைக்காதோ அது எனக்கு சொல்ல தெரியல. அதாவது இனிமேலாவது இந்த மாற்றுத்திறனாளியோ இல்ல நோமலான ஆக்களோ இது பாதிக்கப்படக்கூடாது. என்னன்னு சொன்னா பஸ் ஒரு வாகனத்துல போய்க்கு நாங்க ஒரு இது நம்பித்தானே போறோம், ஆரையும் நம்பித்தானே போறோம். சரியா? அந்த வகையில இது ஓட்டுநருக்கும் பாதிப்பு இல்லை, நடத்துனருக்கும் பாதிப்பு இல்லை. இந்த இடையில இருக்கிறத கொஞ்சம் அவதானமாக. அவருடைய நோக்கம் மக்களும் அவதானமா இருக்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வு. அடுத்தது எல்லா பேருந்துலையுமே கண்காணிப்பு கேமரா இருந்தா இந்த அளவுக்கு துணிஞ்சு யாருமே செய்ய முன்வர மாட்டார்கள். எனவே என்னோட தொடர்பு கொண்டு இதை பதிவு செய்யணும் என்று அவர் சொன்னதுக்கு இந்த 2 காரணங்களும் தான். எனவே என்னுடைய காணொலியை பார்க்குறவர்களுக்கு தெரியும், இது 3வது காணொளி. ஆனால் நானும் விழிப்புணர்வுக்கு பதிவிடுறேன். தயவு செய்து இனி இப்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு முடிந்த அளவு விழிப்புணர்வோடு இருங்க. சரி அண்ணா, நன்றி. நன்றி.